ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிளி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் என்னுடைய நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு மிகப்பெரிய கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லாஜிக் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து, ரெண்டாவது வந்து போயிங் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி நம்ம பார்க்கலாம். குளோபல் லாஜிக் ஆஃப் கேம்பஸ் டைப் 2021, போயிங் ஆஃப் கேம்பஸ் டைப் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்படின்ற வரைக்கும் பாருங்க. முக்கியமாக வந்து போயிங் அப்படின்ற நிறுவனத்தில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி பார்க்கும்போது அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், கோர் டிபார்ட்மெண்ட், அதாவது இசி ட்ரிபிளி, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல், அந்த அவியேஷன் பற்றி படித்தவங்க எல்லாருமே வந்து இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் சைடில் போயிங் நிறுவனத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க. குளோபல் லாஜிக்கில் என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு போயிங் நிறுவனத்தில் என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லாஜிக் ஆஃப் கேம்பஸ் டைப் 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அசோசியேட் அனலைஸ்ட் அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அசோசியேட் அனலைஸ்ட் அப்படின்ற ரோலுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணணும், அதாவது நீங்கள் கம்பெனிக்கே போயிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா அதுக்கேற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் கொடுப்பாங்க. அது நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. கீ ஸ்கில்ஸ் இருந்தால் போதும், இதுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணல. எனி கிராஜுவேட்ஸ், அதாவது நீங்கள் எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ்ட் அவுட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போதும் எனி பேட்ச் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சில ரிக்வயர்மெண்ட் வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, எனி கிராஜுவேட் வித் எக்ஸலண்ட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணலாம். ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனலைஸ்ட் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் ஸ்கில் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் வித் த எபிலிட்டி டு கம்ப்ளீட் எ லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஒர்க் குவிக்லி அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு லார்ஜ் வால்யூமில் உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுக்குறாங்க, ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு அட்டென்ஷனோட நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெரி கம்ஃபர்டபுள் வித் நேவிகேட்டிங் அண்ட் யூசிங் த இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீம் பிளேயர் வித் எக்ஸப்ஷனல் இன்டர்பர்சனல் அண்ட் சொல்யூஷன் ஓரியன்டட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அசோசியேட் அனலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். அந்த ரோலுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அந்த ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இது மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். டைம்லி டெலிவர் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டேட்டா அட் த ஹையஸ்ட் பாசிபிள் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குயிக்லி லேர்ன் நியூ ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக வருது, அதுக்கு எதனா தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்கள் சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டு அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப் டிசைன் ப்ராசஸஸ் ஃபார் QA ஆஃப் என்டர்டு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி அனலைஸ்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்யூனிகேட் அண்ட் பார்ட்டிசிபேட் ஆன் ப்ராஜெக்ட் ஃபோரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேட் அண்ட் பார்ட்டிசிபேட் ஆன் ப்ராஜெக்ட் ஃபோரம்ஸ் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்டிமைஸ் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸஸ் அண்ட் ப்ரொவைட் ஆன் கோயிங் ஃபீட்பேக்ஸ் ஆன் டூல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, interpret customer feedback, monitor satisfaction and help drive programs to improve numbers அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் ஃபைனல் பாயிண்ட்டு. ஸோ இப்போ இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும், குளோபல் லாஜிக் அப்படின்ற கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, அதாவது எந்த லொக்கேஷன்லேருந்து இவங்க வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது டெல்லி NCRலேருந்து தான் உங்களுக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. எதர் நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ சப்போஸ் யாராவது நார்த் சைடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து சவுத் இந்தியாவில் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க நம்ம வீடியோஸ். ஸோ அவங்க இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். உங்களால் ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண போறீங்களா, அது வந்து அந்த மாதிரி வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், அதாவது நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணாலுமே அது வந்து எப்படி ஒர்க் ஆகும், அவங்க வந்து எப்படி வேகன்சி எடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. நீங்கள் வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணாலுமே அவங்க வந்து வேகன்சி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அங்கே வந்து
ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் பண்ணி ஆகணும். எதிர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். ஏன் அப்படின்னு சொன்னேன்னா அப்படின்னா ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமும் கொடுத்துருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் கொடுத்துருக்காங்க. அதனால் மட்டும்தான் நான் டெல்லி என்சிஆர்லேருந்து நான் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இல்லை நான் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் எடுத்து பண்ணியிருப்பேன். டெல்லி என்சிஆர் கொடுத்ததுக்கான காரணம் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்ததுனால மட்டும்தான் என்னால் இந்த வீடியோ பண்ண முடிஞ்சு. நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாகவே உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து சூப்பரான கம்பெனிலேருந்து நம்ம வந்து ஜாப் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். போயிங் ஆஃப் கேம்பஸ் டே 2021 அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயிங் விமானம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிறுவனம் தான் இது. எக்ஸாக்டாக நீங்கள் வந்து டவுட்டே வேணாம், அந்த நிறுவனம் தான். பட் டெக்னிக்கல் சைடில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறது இல்லை, நீங்கள் டெக்னிக்கல் சைடில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்க பாயிண்ட். ஓகே, ஜாப் ரோல் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது போயிங் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து ஜாப் ரோல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு தான் அவங்க வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் பர்டிகுலராக யூஐ டெவலப்பர் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 0 to 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கேட்குறாங்க. பேசிக்காக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அதனால எதுலேருந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன். அதை பார்த்தவொடனே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் எதில் வந்து இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றது அவங்களோட பாயிண்ட். 0 to 4 years அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நினச்சிக்காதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இல்லைனா நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷராக இருந்தாலும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஇ பிடெக் எம்சிஏ பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக் எம்சிஏல என்னென்ன டிபார்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். டவுட்டே தேவைப்படாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது சிஎஸ்சி ஐடி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் இசிஇ ட்ரிபிள்இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இசிஇ ட்ரிபிள்இ இஎன்ஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன், அது மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல், அதுக்கப்புறம் அவியேஷன் பற்றி படித்தவங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இவங்க பிஇ பிடெக்ல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணல. நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள், இன்க்ளூடிங் மெக்கானிக்கல், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், உங்களுக்கு வந்து கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க கேட்குற ஸ்கில்ஸ் மட்டும் உங்ககிட்ட இருக்கான்றது மட்டும் பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் வந்து கோடிங் வந்து நான் கற்றுட்டு இருக்கேன், என்னால் வந்து ஐடி கம்பெனிக்கு போக முடியுமா அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால தான் இவ்வளோ மூச்சு பிடிச்சி நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாகவே அப்ளை பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தால் கூட உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருக்குது, என்னால் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும், ஒரு டெவலப்பிங் ஆப்ஷன்ஸில் நம்மளால் போக முடியும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவில் பெங்களூரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே, பிரைமரி ஸ்கில்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும். காரணம் என்ன அப்படின்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நான் முக்கியமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அது கொடுக்காம நான் போயிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாமல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது சுத்த வேஸ்ட் அப்படின்றதால ஃபுல்லாக வந்து சொல்லி தான் ஆகணும். ஓகே, பிரைமரி ஸ்கில்ஸ், செகண்டரி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரைமரி ஸ்கில்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆங்குலர் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனில் உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் பண்ண தெரியணும். நாலேஜ் வித் மைக்ரோ சர்வீசஸ் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அஸ்யூர் கிளவுட் எக்ஸ்பீரியன்ஸ், அஸ்யூர் அப்படின்ற கிளவுட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மஸ்ட் பி ஏபிள் டு டெவலப் ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. நாலேஜ் இன் ரைட்டிங் டெஸ்டபிள், ஸ்கேலபிள், ஃப்ளெக்சிபிள், ராபஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. மஸ்ட் ரைட் யூனிட் டெஸ்ட் கேசஸ் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம். நாலேஜ் ஆன் ப்ராஸ்ட் ஜிஆர்இ எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. போஸ்ட் ஜிஐஎஸ், ஏஆர்சி ஜிஐஎஸ், QGIS, NoSQL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெசிக்னேஷன் எல்லாமே தெரியணும் அப்படின்றது கிடையாது. இது ஒரு செட் ஆஃப் பார்ட் அப்படின்றதுனால நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து ஏதாவது ஒன்று தெரிஞ்சதுன்னா கூட நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நாலேஜ் ஆன் கண்டெய்னர் பேஸ்ட் அப்ரோச் வித் டாக்கர் அண்ட் குபர்நெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் டெவலப்பர் ஆப்ஷன் என்விரான்மெண்ட். ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எய்தர் நீங்கள் பைத்தானில் ஒர்க் பண்ணிக்கலாம், அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்க எல்லா டெசிக்னேஷனும் தெரியணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
எதர் நீங்கள் பைத்தானில் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், ஏதாவது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இல்லை பைத்தான் இல்லை நான் வந்து ஜாவா தெரியும் அப்படின்னா நீங்கள் ஜாவாலையும் நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் டெவலப்பர் ஆப்ஷன் என்விரான்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. செகண்டரி ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஜாவா டேட்டா இன்டகிரேஷன் சர்வீஸ் வித் ரெஸ்ட் ஏபிஐ செஷன் அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் JSON and XML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நாலேஜ் இந்த ஆர்கிடெக்டிங் டிசைனிங் அண்ட் டெவலப்பிங் ஃபுல் ஸ்டாக் மாடியூல்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆர்கிடெக்டிங் டிசைனிங் அண்ட் டெவலப்பிங் ஃபுல் ஸ்டாக் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாக்கில் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து கான்செப்டில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் MVC, ஸ்ப்ரிங் JPA, ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைனிங் REST API பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வித் பைத்தான், ஓகே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஜாவா இல்லை பைத்தான் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இல்லை கொடுத்துருக்க REST API அதுக்கப்புறம் வந்து MVC ஸ்ப்ரிங் பூட் இந்த கான்செப்டில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணும்போது வெறும் ஜாவா அதுக்கப்புறம் வந்து பைத்தான் மட்டும் சொல்லி தர மாட்டாங்க. சில இன்ஸ்டியூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாகவே இந்த மாதிரி MVC ஸ்ப்ரிங் பூட் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சொல்லி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் JSON XML அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆடடாகவே அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிலாக வந்துடும். ஸோ அந்த கோர்ஸில் வந்து பண்டிலாக வந்துடும். அதை படித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வித் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றத இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைட் ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன் இன் அஸ்யூர் கிளவுட் அப்படின்ற டெசிக்னேஷனில் நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாலேஜ் ஆன் DO200 DO272 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. நாலேஜ் ஆஃப் அவியேஷன் டொமைன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏரோநாட்டிக்கல் படித்தவங்க இதை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நாலேஜ் ஆஃப் அவியேஷன் டொமைன் ARINC 424 AMDB நேவிகேஷன் டேட்டா பேசஸ் வெதர் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இந்த ஃப்ளைட் சம்மந்தமான விஷயங்கள் அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவியேஷன் டொமைன் ARINC 424 AMDB நேவிகேஷன் டேட்டா பேசஸ் வெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அஜைல் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாலேஜ் ஆன் ஸ்டாண்டர்ட் ஃபார் ப்ராசஸிங் ஏரோநாட்டிக்கல் டேட்டா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலேஜ் ஆன் ஏரோட்ரோம் மேப்பிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. நாலேஜ் ஆன் ஏர் ஸ்பேஸ் டொமைன், இந்த டொமைனில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும், கொஞ்சம் போல நாலேஜ் இருக்கணும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த இந்துஸ்தான் யூனிவர்சிட்டிஸில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் வந்து ஏரோநாட்டிக்கல் படித்து அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கூடுதலாக இதில் வெறும் ஏரோநாட்டிக்கல் படித்தா மட்டும் போதாது, நிறைய கான்செப்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸு எல்லாமே படித்தா மட்டும்தான் கம்பெனியில் ப்ளேஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் படித்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, இல்லை வந்து எனக்கு சர்டிஃபிகேஷன் அஸ்யூரில் வாங்கியிருக்கேன், இல்லை ஜாவா பைத்தான் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணணும், ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கான க்ரியேட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். டேரெக்டாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி அவங்க வந்து கொடுக்கல. ஒரு வெப்சைட் மூலியமாக தான், தேர்ட் பார்ட்டி மூலியமாக தான் நீங்கள் வந்து போயிட்டு அப்ளை பண்ண முடியும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு கம்பெனி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக போயிங் நிறுவனத்துக்கு தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஏரோநாட்டிக்கல் படித்தவங்க இந்த மாதிரி கம்பெனிக்கு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி அமையிறது ரொம்ப டவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். முக்கியமான வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது போயிங் அப்படின்ற நிறுவனத்துக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த அந்த குளோபல் லாஜிக் அப்படின்ற கம்பெனிக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படாது. பேசிக்கா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குளோபல் லாஜிக் அண்ட் போயிங் நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பெருசாக தான் இருந்திருக்கும். ஸோ பெருசாக இருந்ததுக்கான காரணமும் இது வந்து கரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷனாக சொல்லணும் அப்படின்றது தான். இந்த போயிங் நிறுவனத்துலேருந்து கீழே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டான டெசிக்னேஷன் நம்ம வந்து இருக்குமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்டில் தன் திஸ் ஜேபி ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் வந்து திரும்பி சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தன் திஸ் ஜேபி signing off.